Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் எந்தவித சந்தேகம் இல்லாமல் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ண மறந்துடாங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ஒரு கவுன்சிலிங், முக்கியமாக டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும், அப்போ எப்படி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தோம் அப்படின்னா குறைவான கட் ஆஃப் இருந்தாலுமே நமக்கு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தெளிவாக நீங்கள் கவனிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சரியா, நல்ல கட் ஆஃப் எடுத்து, நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 198 கட் ஆஃப் எடுத்து நல்ல காலேஜ் கொடுக்க தெரியாம, சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியாம காலேஜே கிடைக்காம போன பசங்க ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்த பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரியா, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அதனால சாய்ஸ் ஃபில்லிங்கை நாம நல்லா கத்துக்கணும். அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முக்கியமா ஒவ்வொரு காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் கவுன்சிலிங் கோடு இப்போ நம்ம வந்து டாப் 20 காலேஜ், டாப் 10 காலேஜ், டாப் 30 காலேஜ், டாப் 50 காலேஜஸ் வீடியோ போறோம்ல, அதுல ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண சொல்லுவோம். என்ன நோட் பண்ண சொல்லியிருப்போம்? கவுன்சிலிங் கோடை நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்போம். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி எடுத்துவோம். நமக்கு பிஎஸ்ஜி அப்படின்னா மெயின் கேம்பஸ் தான் கவர்மெண்ட் எய்டட், அதுவே அவங்க பிரைவேட்டா இன்னொரு காலேஜ் வச்சிருக்காங்க. சரியா, அப்ப மெயின் கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு 2006. அப்ப இதே மாதிரி நிறைய காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு என்ன, ஒரே மாதிரி நேம் இருக்கும். சரியா, இங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து அங்க இன்ஸ்டிடியூட்னு வச்சிருப்பாங்க. சரியா, அப்ப கரெக்டா உங்களுக்கு கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்டேக் இல்லாம நம்ம பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்க எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லிமிட் இருக்கா சார்? இப்போ ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு காலேஜ்ல நாங்க வந்து வெறும் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ணணும், இல்ல ஒரு காலேஜ்ல நாங்க வந்து 2 கோர்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்க, உதாரணத்துக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில சிஇசி கேம்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து கடைசி ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா போடலாம். சரியா, இதே மாதிரிதான் எல்லா காலேஜுமே நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எல்லா பிரான்ச்சுமே நீங்க கொடுக்கலாம். சரியா, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3000 சாய்ஸ் ஃபில்லிங் கிட்ட போட்டிருக்காங்க. சரியா, அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். அப்ப சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எவ்வளவு சாய்ஸ் ஃபில்லிங் வேணா கொடுக்கலாம். அப்ப நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் எப்பயுமே நீங்க அதிகமா செலக்ட் பண்ணும், அதை நீங்க பாத்துங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கேம்பஸ் கொடுத்துருக்கீங்க, தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்இசி கொடுத்துருக்கீங்க. சரியா, அதாவது ராஜலட்சுமி. ஃபோர்த் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சிஐடி கோயம்புத்தூர் கொடுத்துருக்கீங்க, ஃபிஃப்த் ஒன்று சிஐடி சென்னை வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகேவா, சிக்ஸ்த் ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா எம்ஐடி வந்து கொடுத்துருக்கீங்க. இப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இப்படி வந்து நீங்க போட்டிருக்கீங்க. எனக்கு வந்து காலேஜ் வந்து எப்படி அலாட் ஆக போகுது, ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட அதாவது ஓசி கம்யூனிட்டி இருக்கு பாருங்களேன், ஓசி கம்யூனிட்டில தான் ஃபர்ஸ்ட் சீட் வந்து ஃபில் ஆகும். ஓசி வந்து ஓப்பன் கேட்டகரி, அதுல வந்து எல்லா பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா, அப்ப ஓசி கம்யூனிட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். ஓசி ஓப்பன் கம்யூனிட்டி என்னன்னா டாப் மார்க்ல இருக்க பசங்க எல்லா பேருமே அதுக்குள்ள வருவாங்க. சரியா, அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி வைஸ் போகும். சரியா, அப்ப கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுபடி நமக்கு அலாட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏகப்பட்ட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டீங்க. சரியா, ஆனா நல்லா நீங்க கவனிச்சிருங்க, நமக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்த் ஒன்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன்ல இருக்க காலேஜ் வந்து சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, இது வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் நமக்கு அலாட் ஆகும்போது ஒரே ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன்ல என்ன 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, அதனால இதுக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது மூவிங் அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு பேர் என்னன்னா மூவிங் அப்வர்ட், இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜ் கொடுங்க, இது வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, இதுக்கு மேல இருக்க ஒரு காலேஜ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்ட் விட்டு என்னை வெளியேற்றுங்க, நான் அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஆப்ஷன் ரொம்ப முக்கியம்.
ஆனா மூவிங் டவுன்வர்ட் நமக்கு வரவே வராது, மூவிங் அப்வர்ட் தான் நமக்கு வரும். அதனாலதான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே அந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சுக்கணும். என்ன பிரிச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து அதாவது 3 பார்ட்டா நம்ம என்ன பண்றோம் பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க வந்து நிறைய கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க சரியா. எனக்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்க போது, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்க போது அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. இந்த காலேஜ் சுத்தமாவே கிடைக்காது, நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 180 தான் கட் ஆஃப் போறேன், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸ்ல ட்ரிபிள்இயோ இல்லை வந்து இசியோ கண்டிப்பா கிடைக்காது தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு 20 காலேஜ் கிட்ட டாப் காலேஜ் உங்க கட் ஆஃபையோ இல்லை எதையுமே நீங்க மென்ஷனே அதாவது மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஒரு 20 காலேஜ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிற பார்த்தீங்களா, அந்த காலேஜை ஃபுல்லா நீங்க இங்க கொடுக்கணும் சரியா. அடுத்து இந்த மிடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கும் நான் இங்க போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 20 காலேஜ் சரியா, ஒரு 20 சாய்ஸஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டை பிரிச்சுக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவா சரியா, சப்போர்ட்டிவா நம்ம என்ன பண்ணலாம், சில காலேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம், கிடைச்சாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 காலேஜ் நம்ம வந்து கொடுக்கணும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நான் இப்பதான் சொன்னேன் மூவிங் அப்வர்ட் தான் நம்ம போக முடியும். நமக்கு கிடைச்ச காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், மூவிங் அப்வர்ட் தான் போக முடியும். அதுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. அப்ப இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். இதுல ஏதாவது டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.